வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 20 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,708.52 443 பிடிஎஸ் 0.57 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். ட்ரெண்ட் 2.94 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஆக்சிஸ் பேங்க் 5.46 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,238.50.39 விழுக்காடு ஆக உள்ளது. -0.39 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. இந்திய சந்தைகள் சரிவுடன் முடிவடைந்தன. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 சரிவைச் சந்தித்தன. சென்செக்ஸ் 0.57% சரிந்து 77,708.52 புள்ளிகளிலும், நிஃப்டி 50 0.39% சரிந்து 24,238.50 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. வங்கி பங்குகள் கடும் அழுத்தத்தை சந்தித்ததால் நிஃப்டி வங்கி குறியீடு 0.98% சரிந்து 57,945 புள்ளிகளில் நிலை பெற்றது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் முதல் காலாண்டு நிகர லாபம் 49% உயர்வு. அரசுக்குச் சொந்தமான இந்த வங்கி வலுவான வருவாய் வளர்ச்சியால் 2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிகர லாபத்தில் 49.3% உயர்வை பதிவு செய்துள்ளது. இந்த செயல்பாடு சமீபத்திய காலாண்டில் வங்கியின் வலுவான நிதி நிலையை எடுத்துக்காட்டுகிறது. ஷாபூர்ஜி பல்லோன்ஜி குழுமம் இந்தியாவில் மிகப்பெரிய தனியார் கடன் ஒப்பந்தத்தை முடித்தது. ஷாபூர்ஜி பல்லோன்ஜி குழுமம் திங்களன்று இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் கடன் பரிவர்த்தனைகளில் ஒன்றை வெற்றிகரமாக முடித்தது. இந்த ஒப்பந்தம் குழுமத்தின் தற்போதைய மூலதன மேலாண்மை உத்திக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாகும். சைபர் பாதுகாப்பு குறைபாடுகளுக்காக சிடிஎஸ்எல் நிறுவனத்திற்கு செபி 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. சைபர் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி சிடிஎஸ்எல் நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நிதிச் சூழலில் வைப்புத்தொகை நிறுவனங்களின் முக்கியமான ஒன்றோடொன்று சார்ந்திருத்தலை இந்த உத்தரவு வலியுறுத்துகிறது. சோபா லிமிடெட் நிறுவனத்தின் முதல் காலாண்டு லாபம் 3 மடங்கு உயர்ந்து 51 ரூபாய் கோடியானது. சோபா லிமிடெட் தனது ஜூன் காலாண்டு முடிவுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நிகர லாபம் 51 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. இந்த காலகட்டத்திற்கான வருவாயும் அதிகரித்து 1330 ரூபாய் கோடியை எட்டியுள்ளது. பண்டிகை கால விலை உயர்வை தடுக்க வெங்காய இருப்பு கையிருப்பை வெளியிட மத்திய அரசு திட்டம். வழங்கல் இடைவெளியை சரிசெய்ய செப்டம்பர் முதல் தனது இருப்பு கையிருப்பிலிருந்து வெங்காயத்தை வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளது. வரவிருக்கும் பண்டிகை மற்றும் திருமண காலத்திற்கு முன்னதாக விலையை நிலைப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். ஸ்டெப்ரீட் கேபிட்டல் தனது முதல் முன் IPO நிதி திரட்டலில் 100 ரூபாய் கோடியை பெற்றது. ஸ்டெப்ரீட் கேபிட்டல் தனது 500 கோடி ரூபாய் முன் IPO நிதியின் முதல் கட்டத்தில் 100 ரூபாய் கோடிக்கும் அதிகமான தொகையை வெற்றிகரமாக திரட்டியுள்ளது. நிறுவனம் தனது முதலீட்டு உத்திகளுக்காக நிறுவன முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சவுதி கடற்படை முற்றுகையை விதித்த ஹூதிகள் பிராந்திய பதற்றத்தை அதிகரித்தனர். ஈரானுடன் இணைந்த ஹூதி குழு சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகையை விதித்துள்ளது. இது மோதலில் ஒரு புதிய முனையை திறந்துள்ளது. இந்த முன்னேற்றம் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த கவலையை அதிகரித்துள்ளது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,014.30 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,24,459 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,014.30 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.22 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,774 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.22 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82.32 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.32 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $$93.40.22 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 22 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $96.65 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, 3106 ரூபாய்.
பெங்களூரு 944 ரூபாய் 50 பைசா 3021 ரூபாய். ஹைதராபாத் 994 ரூபாய் 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் 966 ரூபாய் 50 பைசா 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.